செல்வி இங்க வா. சொல்லு சந்தோஷ். காலையில என்கிட்ட ஏதோ பேச வந்தியா? ஆமா சந்தோஷ், நான் பேச வரும்போது நீ ஃபோன்ல யாரையோ டென்ஷனா கத்திக்கிட்டு இருந்த. அதான் நான் எதுவுமே பேசாம போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை செல்வி. நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஃபைல்ஸ் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்களாமா. அதான் அவங்கள திட்டிகிட்டு இருந்தேன். அப்படியா? ஃபைல் கிடைச்சதா இல்லையா? கிடச்சிருச்சு. ஃபைல் அடியில் தான் இருந்திருக்கு. அவங்க ஒழுங்காக பார்க்காம மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், காலையில் ஏதோ சொல்ல வந்தியே, என்னது? இப்போ நீ நல்ல மூட்ல தானே இருக்க சந்தோஷ்? நல்ல மூடில் தான் இருக்கேன், சொல்லு. இல்லை, பூஜையில் கலந்துக்கிறதா நான் வேண்டிட்டு இருந்தேன். ஆனால் அது நடக்காம தடங்கல் ஆயிடுச்சு. அதனால நாம திருப்பதி போலாமான்னு கேட்கலான் தான் வந்தேன். உனக்கு இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லை செல்வி, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம காரில் கிளம்புனா கூட திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் உடனே தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சரி சந்தோஷ். டாடி, என்ன விட்டுடு நீ மட்டும் படத்துக்கு போறீங்களா? நானும் வரேன் டாடி. டேய், நாங்கள் படத்துக்கு போகலடா, திருப்பதி கோயிலுக்கு போகிறோம். அப்படியா? சரி டாடி, நானும் வரேன். திருப்பதி கோயில் மலைக்கு மேலே இருக்குடா, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் உனக்கு ஸ்கூல் வேறு இருக்குல்ல. டாடி, நான் பிறந்ததுலேருந்து நீங்கள் திருப்பதிக்கு கூட்டுகிட்டே போகல. இன்னைக்கு கண்டிப்பாக உங்க கூட நான் வந்தே தருவேன். சரி வா. ஐயா ஜாலி. டாடி, எனக்கு திருப்பதிலேருந்து நீங்கள் என்ன வாங்கி கொடுப்பீங்க? சாக்லேட் வாங்கி தரீங்களா? டேய், திருப்பதியில் ஸ்பெஷல் லட்டு தான்டா, உனக்கு லட்டு வாங்கி தரேன். ஓகே டாடி. செல்வி, திருப்பதிக்கு போக எல்லா துணியும் எடுத்து வச்சிட்டியாமா? அம்மா, சந்தோஷம் வரேன்னு சொல்லிட்டான். கூட அஸ்வந்தும் வரான். எங்க 3 பேருக்கும் சேர்த்து துணி எடுத்து வச்சிருங்க. சரி, நல்லபடியா திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. திருப்பமா? ஆமாடா, திருப்பதி போயிட்டு வந்தா வாழ்க்கையில் திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்ப எனக்கு திருப்பம் வருமா? உனக்கு என்னடா திருப்பம் வரணும்? எக்ஸாம் அதுல நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா அது என் திருப்பம் தானே? டாடி, எனக்கு ஒரு சந்தேகம் டாடி. என்னடா? திருப்பதியில என்ன சாமி இருக்கு? ஏழுமலையா? ஏழுமலையான்னா வெங்கடாஜலபதிடா. வெங்கடாஜலபதினா பாலாஜிடா. ஓ, அவருக்கு இத்தனை பேர் இருக்கா? ஆமா டாடி, நான் உங்க கூட திருப்பதிக்கு வந்தா முருகன் கோச்சிக்க மாட்டார்ல? டேய், எல்லாருமே நல்ல சாமி தான்டா. அவர் பழனி மலை மேல இருக்காரு, இவரு திருப்பதி மலை மேல இருக்காரு. அதனால அவர்லாம் கோச்சிக்க மாட்டாரு. அஸ்வந்த், நீ போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடு. என்ன? ஆமாடா, நீ போய் சொல்லிட்டு வா. சரி டாடி. அம்மி 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 அம்மி, நான் திருப்பதிக்கு போறேன். திருப்பதிக்கு போறியா? என்னடா உளற? மம்மி, நான் வளரல. அஜம்மாவும் டாடியும் திருப்பதி கிளம்புறாங்க. நானா அவங்க கூட போறேன் மம்மி. என்னடி, இங்க லோக்கல் கோவில்லாம் சுத்திட்டு இப்ப ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் தாண்டி போறாங்க? மா, அவங்க பார்க்கு பீச்னு சுத்தாம கோயில் கோலம்னு சுத்துறாங்களே, அதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுமா? பாட்டி, உன் வில்லி வேலையை ஆரம்பிச்சிட்டியா? டேய், நான் எது சொன்னாலும் ஏன்டா என்ன தப்பாவே நினைக்கிறேன்? கோவிலுக்கு போற விஷயத்த சொல்ல வந்தா நீ அதுக்குன்னு சண்டை வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? மம்மி, நான் போயிட்டு வந்துடுறேன் மம்மி. டேய், அவங்க தான் போறாங்கன்னா நீ எதுக்குடா கூட போற? ஏய், அவன் போயிட்டு வரட்டும், விடுடி. பாட்டி, இதான் நீ உன் வாழ்க்கையில பண்ண ஒரே நல்ல விஷயம். தேங்க்யூ பாட்டி. ஏண்டி, செல்வி கூட சந்தோஷ் கோவிலுக்கு போறான்னு சொன்னா நீ கோவப்படுவேன்னு நினைச்சா, ஆனா நீ அமைதியாவே இருக்க. மா, எல்லாத்தையும் விட்டுதாமா பிடிக்கணும். நீ சொல்ற எதுவுமே புரியலையேடி. உனக்கு புரியணும்னு அவசியம் இல்ல, போய் உன் வேலையை மட்டும் பாரு. அஞ்சலி, சாப்பிடணும்னு பாய். சரிம்மா, பாய்.
ஏய் ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? நீதான் போலியான அம்மான்னு குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் குழந்தைகிட்ட அதை இதை சொல்லி அவ மனச மாத்தி இதே வீட்ல டேரா போடலாம்னு நினைக்கிறியா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இதோ பார், நீ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. உடனே கிளம்பி போ. நான் கிளம்பிட்டா? நீ கிளம்புனாதாண்டி என்னோட பிளான் நடக்கும். அப்பதான் நான் அந்த அஞ்சலியோட உயிரை எடுக்க முடியும். நீ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. கிளம்பு. அஞ்சலியை பாதுகாக்க மட்டும்தாண்டி நான் இங்க இருக்கேன். என்னது பாதுகாப்பா? பாம்பு வந்து கடிச்சத பார்த்தல? நீயே இந்த வீட்ல இருந்தாலும் என்னால அந்த குழந்தையோட உயிரை எடுக்க முடியும். நீ எடுத்த உயிரை நான் திரும்பி கொண்டு வந்துட்டேன்ல. அதுக்கு தாண்டி சொல்றேன். நீ இப்படி ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது பண்ணிட்டே இருந்தீனா என்னோட முயற்சியும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ அதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருப்ப. அதனால எனக்கு தேவையில்லாத வேலை கூடிக்கிட்டே போகும். உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதோ பார், அதனாலதான் சொல்றேன், நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் அஞ்சலியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அப்படியா? இத கொஞ்சம் பாரு. சத்தியமா நீ என்னோட குழந்தை இல்ல அஞ்சலி. நான் உன்னோட உண்மையான அம்மா இல்ல அஞ்சலி. ஏய், நான் இங்க வந்ததே உன்னை கொல்றதுக்கு தான். ஏய், நீ எமோஷனல்ல அஞ்சலி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நான் இதுல வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். ஹ, இந்த வீடியோவை நான் யார்கிட்ட வேணாலும் காட்டுவேன். நான் ஏன் யார்கிட்டயோ காட்டணும்? இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட காட்டினா உன் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹ, கௌதம் இல்ல அந்த கிழவி இல்ல போலீஸ் கமிஷனரே பார்த்தாருன்னா உன் நிலைமை என்னமாகும்? யோசிச்சு பாரு. ஜெயில்ல உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருப்ப. சரி, நான் இந்த விஷயத்த போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். தேவி, தேவி வேண்டாம். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத தேவி. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிடு. ஏன் தேவி இப்படி எல்லாம் பண்ற? அந்த குழந்தைய வாழ விட்டுற. அது முடியவே முடியாது. நான் நினைச்சத சாதிச்சே தீர்வேன். அதுக்கு பெரிய தடையா இருக்கிறது நீ மட்டும் தாண்டி. உன்னை வெளியே அனுப்புனா எனக்கு பாதி பிரச்சனை தீந்துரும். அதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இது நீயே உன் வாயால சொன்ன உண்மை. இத எல்லாரும் பாக்குற மாதிரி யூடியூப்ல அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, நீ என்ன நினைக்கிற? உனக்கு என்னதான் குழந்தையை காப்பாத்தணுங்கிற ஐடியா இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தா உலகம் உன்னை கொலகாரின்னு தான் நினைக்கும். இப்ப உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த வீட்ல இருக்கிறவங்களோட நல்ல பேரோட இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான். ஏய், நீ கூட பிறந்தவ மாதிரி அடி பேசுற. நீ மட்டும் என்ன கூட பிறந்தவ மாதிரியே நடந்துக்கிற? நான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்கேன். நீ அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிற குறியோட இருக்க. இத பார், நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அத விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வேற ஏதாவது பிளான் பண்ண இந்த வீடியோவை கௌதம் கிட்டயோ இல்ல அந்த கிழவி கிட்டயோ இந்த வீடியோவை நிச்சயம் நான் காமிச்சிருவேன். அப்புறம் அவங்க உன்னை எங்க சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்புறம் காலம் முழுக்க நீ களி சாப்பிட்டுக்கிட்டு கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். இவகிட்ட இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இவ ஒரு முடிவு பண்ணிட்டா அதை மாத்திக்கவே மாட்டாளே. ஏய், இப்பவே கிளம்புடி. தேவி, இப்படி திடீர்னு போக சொன்னா நான் எப்படி போக முடியும்? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, நான் போயிடுறேன். சரி, ஆனா பேச்சு மாறக்கூடாது. சத்தியமா பேச்சு மாற மாட்டேன். ஏய்,
வேற ஏதாவது பிளான் பண்ணி என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்ச, இல்ல தேவி, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு இந்த வீட்ல இருந்து கெட்ட பேரோட போகிறதுக்கு விருப்பம் இல்ல. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தேவி. என்ன? என் அஞ்சலியை கொல்லாம விட்டுடு தேவி. ப்ளீஸ், அஞ்சலியை மட்டும் நீ ஏதோ பண்ணிடாத தேவி. ஏய், அவளை கொல்றது மட்டும்தான் என்னோட வேலையே. அத போய் செய்யாதன்னு சொல்ற? இன்னும் ஒழுங்கா ஒரு வாரத்துல நீ இங்க இருந்து கிளம்பி ஓடிடு. அதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது, புரிஞ்சுதா? மாயா, என்ன சந்தோஷ்? நான் அஸ்வந்தை கூப்பிட்டுட்டு திருப்பதி போயிட்டு வரலான்னு இருக்கேன். அஸ்வந்த கூட்டிட்டா? ஆமாம். செல்வியும் நானும் திருப்பதி போகலான்னு முடிவு பண்ணோம். அதான் கூட அஸ்வந்தையும் கூட்டிகிட்டு போகிறோம். அஸ்வந்தும் என்கிட்ட சொன்னா நீங்க 3 பேர் மட்டும் போறீங்களா சந்தோஷ்? ஆமாம். இப்போ திருப்பதியில் வெதர் சரியில்லை, உனக்கு வேற ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதனால அதான் கொஞ்சம். இல்ல சந்தோஷ், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் போகும்போது நான் எதுக்கு வேஸ்டா? இல்லை மாயா, திடீர்னு செல்வி திருப்பதி போகணுன்னு கேட்டா, அதுவும் திருப்பதிங்கிறனால என்னால் எதுவுமே சொல்ல முடியல. இதுல என்ன இருக்கு சந்தோஷ்? நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. 2 டேஸா 3 டேஸா? 2 டேஸில் வந்துடுவோம். சரி சந்தோஷ், அஸ்வந்த் உங்க கூட வந்தா சுட்டித்தனம் பண்ணிட்டே இருப்பான், அதனால அவனை இங்கே விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாயா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கு இல்ல சந்தோஷ், அவன் உங்க கூட வந்தா டிஸ்டர்பா இருக்கும். மாயா, இது என்ன ஹாப்பி டூரா? கோயிலுக்கு தானே போகிறோம். ம், அப்புறம் நான் செல்வி கூட திருப்பதி போகிறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷ்? நீ என்கிட்ட பேசுறதே மிகப்பெரிய சந்தோஷம். நீ என்ன மதிச்சு திருப்பதிக்கு போற விஷயத்தை என்கிட்ட சொல்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷ். இதே மாதிரியே நீ அப்பப்ப என்னோட பேசிட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும் சந்தோஷ். என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஆனால் நீ எனக்கு புது மாயாவாக தெரியல. பட் அதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. சந்தோஷ், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லை மாயா, இதுவே நீ முன்ன மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோ சாஃப்டாக பதில் சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தை பெருசாக்கியிருப்ப. அஸ்வந்தை என் கூட அனுப்புறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ நீ நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. போ சந்தோஷ், எங்க போயிட போற? நான் விட்டு கொடுத்து இறங்கி போனா உனக்கு பிடிக்குது, நான் அமைதியா பேசுறதும் உனக்கு பிடிக்குது. இத நான் தெரிஞ்சுக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இனிமே நான் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து செல்வியோட வாழ்க்கைய எப்படி தட்டி பறிக்கிறேன்னு பாரு. நீ எங்க வேணா பறந்து போ சந்தோஷ், ஆனா இதுதான் உன் கூடு. நீ கடைசியா இங்க தான் வரணும். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சந்தோஷ், நான் உன்னை கோவமான முகத்தோடையே இவ்வளோ நாளாக பார்த்துட்டேன். இப்போ நீ இவ்வளோ அன்பா பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷ். மாயா, வேணும்னா திருப்பதி போகிறத ஒரு 1 வீக் தள்ளி வச்சுக்குவா. சந்தோஷ், எனக்கு இதில் ஒரு வருத்தமும் இல்லை. நீ இன்னைக்கே கிளம்பி போயிட்டு வா சந்தோஷ். சரி மாயா. இது நம்ம மாயாவா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ ஏன் இப்படி விட்டு கொடுக்குறா? ஒருவேளை கிளம்புற நேரத்துல கச்சேரி ஆரம்பிக்க போறாளோ? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சந்தோஷ், திருப்பதியில இருந்து வரும்போது மறக்காம. லட்டு தானே? இல்ல சந்தோஷ், எனக்கு திருப்பதியில இருந்து கையில கட்டுற கயிறும் கழுத்துக்கு டாலரும் வாங்கிட்டு வா. சரி, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடு, மறக்காம டேப்லெட் எடுத்துக்கோ, சரியா? சந்தோஷ், உனக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீ மறக்காம என்னை இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிற. அதை நினைக்கும் போதே நீ கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் சாஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு உறுதியா தெரியுது. இது நீ என் மேல வச்சிருக்கிற காதலா இல்ல இறக்கமான தெரியல. எதுவா இருந்தாலும் நீ எனக்கு உரிமையானவன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரி, நான் இப்போ போயிட்டு வரேன். சரி சந்தோஷ். ஏய், என்னடி அவன் போறேன்றா, நீயும் போயிட்டு வான்ற? என்கிட்ட விஷயத்த சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு தானே போறான். அது
அந்த மரியாதையை நம்ம காப்பாத்திக்கணும். போவேனான்னு சொல்லி அசிங்கப்படுத்த கூடாதுமா. அவன் போயிட்டு வரட்டும். புலி பதுங்குது. எப்போ பாய போகுதுன்னே தெரியலையே. என்ன நடக்க போதோ. டாடி, ம் நம்ம இங்கேருந்து திருப்பதிக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம்டா. ஓ, நிஜமா? ம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மலை ஏறும்போது வாந்தி வருவாங்க. அப்படியா? அப்படிலாம் இல்லை தங்கம். ஃபர்ஸ்ட் டைம் மலை ஏறுறதுனால உனக்கு அப்படியெல்லாம் தோணும். ஆனா உனக்கு வாந்தி வராம இருக்க ஒரு மருந்து வச்சிருக்கேனே. மருந்தா? ம் ம். இது பாத்தியா? இதை மோந்து பார்த்துட்டு வந்தனா உனக்கு வாந்தியே வராது. நான் ஜூஸ் போட்டு தான் குடிச்சிருக்கேன். ஆனால் இதை மோந்து பார்த்தா வாந்தி வராதுன்னு நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது. அஸ்வந்த், இது காலங்காலமா இருக்கிற இயற்கை மருந்துடா. அப்படியா? ம் வாங்க. சந்தோஷ், என்ன செல்வி? நான் திருப்பதிக்கு போலாமான்னு கேட்டதும் வேற வேலை இருக்கு அப்புறமா போலான்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ எந்த மறுப்பும் சொல்லாம என் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷ். இது வரைக்கும் நீ வெளியே போகலான்னு கூப்பிட்டதே இல்லை. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நான் கோயில் பூஜையிலையும் கலந்துக்க முடியாமல் போச்சு. ஓ, அப்ப அதை சரி கட்டத்துக்கு தான் என் கூட திருப்பதிக்கு வரையா? சாச்சா, அப்படி இல்லை. எனக்கும் ஃபேமிலியோட திருப்பதி போகணுன்னு ஆசை தான். அதுக்கேற்ற மாதிரி நீயே திருப்பதி போகலான்னு என்கிட்ட கேட்டுட்ட. அதான் உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டேன். நிஜமா? ம் உங்கள் திருப்பதியா ஏதாவது வேண்டுதல் இல்லைல்ல? ஏன்டா அப்படியெல்லாம் கேட்குற? இல்லை, நீ குடும்பமாக ஒன்று சேர்ந்தா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. அதனால என்னை கூட்டு போய் மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா அதான் கேட்டேன். டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைஞ்சம்மா, என்னை முடியலாமல் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரியும்டா செல்லம். டேய், நீ மொட்டை அடிச்ச கூட சூப்பராக இருப்படா. அப்படியா டாடி? அப்போ நீங்களே அடிச்சுக்கங்க. ஆடா பாவி டேய். ஹலோ, ஹலோ. நான் மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பேசுறேன். சொல்லுங்கள் டாக்டர். சந்தோஷ், இன்னைக்கு அமெரிக்கால இருந்து பிரெயின் டியூமர் பேஷண்ட் எல்லாம் செக் பண்றதுக்கு சீஃப் டாக்டர் வராரு. அவரு இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அதனால நீங்க மாயாவை கூட்டிட்டு இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. நான் மாயாவுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன். அஸ்வந்த், என்ன பண்ற? மிஸ் பண்ணிடாதீங்க. ஓ, அப்படிங்களா? சரிங்க டாக்டர், நான் கண்டிப்பாக மாயாவை கூப்பிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சந்தோஷ். அஸ்வந்த், அப்படி இல்லடா. ஏய், ஐயோ, ஏய். மாயாவை குணப்படுத்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம திருப்பதிக்கு போயிட்டுருக்கவே என்ன பண்ணுறது? சொன்னா கேளுடா. புளிப்பா இருக்காஞ்சம்மா, கொஞ்சோடு கச்சிக்கிறேனே. ஏய் சிச்சி, திருப்பதிக்கு இன்னொரு நாள் கூட போய்க்கலாம். ஆனால் இன்றைக்கி டாக்டரை மீட் பண்ணலன்னா மாயாவை காப்பாற்றுற ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். செல்வி, என்ன சந்தோஷ்? மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் கால் பண்ணாங்க. ஃபாரின்லேருந்து சீஃப் டாக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. மாயாவை கூப்பிட்டு வந்து ஒரு தடவை செக் பண்ண சொல்கிறாங்க. அவர் இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருப்பாராம். அதனால் இன்னைக்கு நம்ம போயே ஆகணும். சந்தோஷ், மாயாவோட அம்மாவை வேணா
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்ல. உனக்கு அறிவு இருக்கா? மாயாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுலேருந்து அவள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் தான் அவள் கூட இருந்தேன். அதனால் நான் அவள் கூட போனாதான் சரியாக இருக்கும். நான் அதுக்கு சொல்ல வரல சந்தோஷ். மாயாவுக்கு சாதாரணமாக தானே உடம்பு சரியில்லை. செல்வி, இன்னைக்கு இல்லைனாலும் திருப்பதிக்கு நாளைக்கு போய்க்கலாம். ஆனால் டாக்டரை இன்னைக்கு மட்டும்தான் மீட் பண்ண முடியும். சொன்னா புரிஞ்சுக்க ப்ளீஸ். சந்தோஷ், நீ மறுபடியும் மாயாவுக்காக திருப்பதி போற பிளானை கேன்சல் பண்றியே. ஏன் இப்படி பண்ற சந்தோஷ்? டிரைவர், வண்டியை வீட்டுக்கு விடுங்க. சரிங்க சார்.